லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, இன்றைய நம் ஒளிபரப்பு உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் பல் சுவை. தடம் தந்த தகைமை. சாலமோன் அரசரின் புகழை காண வந்த சேபா அரசி. சேபாவின் அரசி சாலமோனின் புகழை பற்றி கேள்விப்பட்டு கடினமான வினாக்களால் அவரை சோதிக்க எருசலேம் வந்தார். பெரும் பரிவாரத்தோடும் நறுமண பொருட்கள், மிகுதியான பொன், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்த ஒட்டகங்களோடும் அவர் வந்து சாலமோனை கண்டு தம் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவரிடம் கூறினார். சாலமோன் அவருடைய எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தார். அவர் அவருக்கு விடுவிக்க இயலாத புதிர் ஒன்றுமில்லை. சேபாவின் அரசி சாலமோனின் ஞானத்தையும் அவர் கட்டியிருந்த அரண்மனையையும் கண்டார். அத்துடன் அவரது பந்தி உணவுகளையும், அவருடைய அலுவலர்களின் இருக்கைகளையும், அவர்களது பணியின் ஒழுங்குமுறையையும், அவர்களுடைய சீருடைகளையும், அவருடைய பானம் பரிமாறுவோர், அவர்களுடைய சீருடைகள் மற்றும் ஆண்டவர் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றையும் கண்டபோது அவர் பேச்சற்று போனார். பல் சுவை. நன்னெறியூட்டும் 4 பெரியவைகள். இறைவா உமக்கே புகழ். பகுதி 1. அன்பு நேயர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் 2015ஆம் ஆண்டு படைக்கப்பட்ட இறைவா உமக்கே புகழ் என்ற திருமடலானது நாம் வாழ்கின்ற இந்த பூமியின் எதிர்காலத்தை நாம் எவ்வாறு உருவாக்குகிறோம் என்பது குறித்த உரையாடலை புதுப்பிக்க நம்மை அழைக்கிறது. நிலையான மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பின்தொடர்வதில் நாம் ஒன்றுபட்டு கடவுளால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொதுவான வீட்டை பாதுகாப்பதில் அக்கறை கொண்டு எதிர்காலத்தை எவ்வாறு உருவாக்குகிறோம் என்பது குறித்த உரையாடலை புதுப்பிக்க அழைக்கிறது இத்திருமடல். நன்னெறியூட்டும் 4 பெரியவைகள் என்னும் தலைப்பில் கடந்த வாரம் நம்பிக்கையின் ஒளி என்னும் திருமடல் குறித்த கருத்துக்களை பற்றி அறிந்து கொண்ட நாம் இன்று இறைவா உமக்கே புகழ் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருமடல் குறித்த கருத்துக்களை நமது பல் சுவையில் காண இருக்கின்றோம். 2015ஆம் ஆண்டு மே மாதம் வெளியான இறைவா உமக்கே புகழ் என்ற திருமடலின் வழியாக மாறிவரும் காலநிலை சூழல்களால் மனிதகுலத்திற்கு தொடர்ந்து சவால்கள் விடுத்து வரும் சுற்றுச்சூழல் ஆபத்துக்களை குறித்து எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். அவரின் கருத்துக்களுக்கிணங்க நாம் வாழும் இந்த சுற்றுச்சூழலை நாம் மதித்து வாழ வேண்டும். மனித வாழ்வானது கடவுள், அயலார், உலகம் என்ற 3 தொடர்புகள் வழியே இயங்க வேண்டும் எனும் 3 கருத்துக்களை அதிகமாக உள்ளடக்கிய சுற்றுமடலாக திகழும் இறைவா உமக்கே புகழ் எனும் திருமடலின் வழியே வாழ முன்வருவோம். இறைவா உமக்கே புகழ் என்ற திருமடல் வெளிவந்ததன் 10ஆம் ஆண்டினை நினைவு கூறும் இந்த யூபிலி 2025ஆம் ஆண்டில் நாமும் இயற்கையை பேணி காப்பவர்களாக வாழ நம்மை வலியுறுத்தும் அருள்முனைவர் கசி ராயப்பா அவர்களின் கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம். உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ். விண்ணகம் விட்டு மண்ணகம் தொட்டு மானிடன் நானவா, நண்பனாய் வந்து உன்னுயிர் தந்து என்னையே மீட்டவா. விண்ணகம் விட்டு மண்ணகம் தொட்டு மானிடன் நானவா, நண்பனாய் வந்து உன்னுயிர் தந்து என்னையே மீட்டவா. உமக்கே புகழ்.
உமக்கே புகழ். புகழனைத்தும் உமதே. லௌதாத்தோ சி. பாப்பிரை பிரான்சிஸ் 24ஆம் தேதி மே மாதம் 2015 வருடம் புகழனைத்தும் உமதே எனும் திருமடலை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இது 6 அதிகாரங்களை கொண்டிருக்கிறது. 246 பத்திகள், 40,000 வார்த்தைகளை உபயோகம் செய்திருக்கிறார். 172 அடிக்குறிப்புகள் தந்திருக்கிறார். முதல் அத்தியாயத்திலே நமது பொது வீட்டுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, பொது வீடு என்றால் நமது பூமி, நமது பிரபஞ்சம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கண்களை திறந்து பாருங்கள், மண்ணை பார், நீரை பார், காற்றை பார், உயிரினங்களை பார், மனித முகத்தை பார், வருங்கால தலைமுறையினரான குழந்தைகளுடைய முகத்தை பார் என்று நம்மை பார்க்க சொல்லுகிறார் நமது பொது வீட்டை. இதில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் மாசு, பருவநிலை மாற்றங்கள், குப்பை எனும் தூக்கி எறியும் கலாச்சாரம், குடிநீர் நெருக்கடி, உயிரினங்களின் பேரழிவு, மனித நல சமுதாய நல சீர்கேடுகள், உலகளாவிய மானிட வாழ்வில் உள்ள ஏற்ற தாழ்வுகள், இவற்றை சரிகட்ட நாதி இல்லா சக்தி இல்லா தீர்வுகள், சுற்றுச்சூழல் சீர்கேட்டை கட்டுப்படுத்தும் முயற்சியில் எழுப்பப்படும் பல கருத்துக்களை நமக்கு சொல்லி காட்டி பார்க்க சொல்லுகிறார். கடைசியாக அந்த அத்தியாயத்திலே 61ஆம் பத்தியில மிகவும் மனதுக்கு வருத்தமான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்புவியை நோட்டமிட்டால் நமது கண்களுக்கு உடனடியாக புலப்படுவது என்னவென்றால், மனித இனம் இறைவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் துரோகம் செய்துவிட்டது. அந்த ஒரு சில வார்த்தைகளிலேயே நாம் இந்த பூமியில் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து 2வது அத்தியாயத்திலே படைப்பு எனும் விவிலியம் எனும் தலைப்பில் விசுவாசம் காட்டும் ஒளிமயமான ஞானம் அதை பற்றி எழுதியிருக்கிறார். விவிலிய புத்தகம் காட்டும் ஞானம் மனிதனோடும் இறைவனோடும் படைப்போடும் இறைவன் எவ்வளவு அழகான அன்பை வளர்த்து கொண்டிருக்கிறார், நாம் ஏன் அதை காட்ட தவறுகிறோம், மனிதனும் இயற்கையும் எப்படி உறவில் வாழ வேண்டும் என்று முதல் 2 அத்தியாயங்களை நமக்கு எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறாரே, எல்லா சட்ட திட்டங்களையும் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த முதல் 2 அத்தியாயங்களை படித்தாலே போதும், மற்ற பைபிள் எல்லாம் விளக்க உரை. ஆகவே விவிலியத்தில் ஞானம் இருக்கிறது, அதை நாம் வாசித்து கற்றுக்கொள்ள மறந்து விட்டோம். அடுத்து மறைபொருளான இப்பிரபஞ்சத்தை பற்றி பேசுகிறார். இதில் நாம் தெரிந்து கொள்ள அல்லது இதை வெட்டி ஆராய்ச்சி செய்ய எதுவுமே கிடையாது. மாறாக இது கடவுளுடைய அன்பிலிருந்து வந்த ஒரு மறைபொருள் என்கின்ற மாபெரும் கருத்தை நம்மிடம் முன்வைக்கிறார். அடுத்து பிரபஞ்சம் எனும் சங்கீதத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தின் சிறப்பு, இறைவன் எல்லாவற்றையும் அன்பு செய்கிறார், எல்லாவற்றையும் பெற்றெடுத்தார். இறைவன் எல்லாருக்கும் தந்தை, மனிதனிலிருந்து நுண்ணுயிர் உயிரினங்கள் வரை அவர் தந்தையாக இருப்பதை இந்த இடத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அடுத்து பிரபஞ்ச ஐக்கியம். பிரபஞ்ச ஐக்கியம் என்று சொல்வது அனைத்து உயிரினங்களும் ஒரு உறவில் இருக்கின்றன. அந்த உறவுதான் மூவொரு கடவுளர்களிடம் இருக்கிறது. அவர்கள் மூவொரு ஆட்களாக இருந்தாலும் 3 மனிதர்களாக பர்சன்ஸ் செயல்படுகிறார்கள். ஆகவே அதை போல இங்க ஒரு உயிராக இருந்தாலும் பல உயிரினங்கள் அந்த இறைவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றன எனும் கருத்தை நமக்கு சொல்லுகிறார். அடுத்து படைப்பு பொருட்களின் பொது உபயோக நோக்கம். படைப்பில் இருக்கின்ற அனைத்து நலன்களும் அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். கடந்த காலம், நடக்கின்ற காலம், வரப்போற காலம் எல்லாருக்கும் பொதுவான கொடைகள் அவை. ஆகவே ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வது அறம் அல்ல.
மாறாக அவற்றை நாம் உபயோகிக்கலாம், ஆனால் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. கடைசியாக அந்த அத்தியாயத்துல படைப்பின் மேல் இயேசு கொண்ட பார்வை என்கின்ற தலைப்பில மிக அழகாக எழுதியிருக்கிறார். நாம் அந்த பத்திகளை படித்தாலே போதும் இயேசுநாதருடைய ஆன்மீகத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். மிக சிறப்பாக மனிதன் படைப்போடு உறவு கொள்ளலாம். புகழனைத்தும் உமதே. 2ஆம் அத்தியாயம் படைப்பு எனும் விவிலியம். அந்த அத்தியாயத்தின் கடைசி பத்தியில 100வது பத்தியில் திருத்தந்தை நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உயிரினங்கள் நமக்காக படைக்கப்பட்டன, மனிதனோடு உறவு கொள்ள படைக்கப்பட்டன. அந்த உறவில் நாம் உண்மையை காட்ட வேண்டும், நீதியை காட்ட வேண்டும். அந்த உயிரினங்கள் அனைத்தையுமே மீண்டும் படைப்பாளியிடம் கொண்டு சென்று பத்திரமாக சேர்க்க வேண்டியது நமது கடமை என்று 2ஆம் அத்தியாயத்தில் முடிக்கிறார். 3வது அத்தியாயம் தலைப்பு என்னவென்றால், சுற்றுச்சூழல் சீர்கேட்டின் மனித வரலாற்று பின்னணிகள் என்கின்ற கருத்திலே அவர் எழுதுகிறார். முதலில் விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் படைப்பு திறனும் ஆற்றலும் நல்லது என்று சொல்லுகிறார். நமது உடல் நலத்திற்கு மருந்துகள், அதற்கேற்ற மெஷின்ஸ், விஞ்ஞான தொழில்நுட்ப சாதனங்கள், அதோடு நமது கிச்சனில் சமைக்க நல்ல பொருட்கள், நல்ல விஞ்ஞான தொழில்நுட்ப சாதனங்கள், அதோடு டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்து சாதனங்கள், விமானங்கள், தொடர் வண்டிகள், ரயில்கள், பஸ்ஸுகள், கார்கள், ஊர்திகள், இப்படி அந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை பற்றி மிக பெருமையாக பேசுகிறார். 2வது, விஞ்ஞான தொழில்நுட்ப ஆதிக்கத்தை அவர் மிகவும் அதிகமாக கண்டிக்கிறார். முக்கியமாக விஞ்ஞான தொழில்நுட்ப ஆதிக்கத்தின் உலகமயமாக்கல், அதை அவர் உண்மையாகவே கண்டிக்கிறார். அதில் ஒரு தடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் விஞ்ஞான தொழில்நுட்ப சாதனங்களின் ஆதிக்கம் இன்றைய தினம் நம்மை வேறொன்றும் செய்ய விடாமல் செல்போனையே பார்க்க வைக்கிறது, கம்ப்யூட்டரையே பார்க்க வைக்கிறது, டெலிவிஷனையே பார்க்க வைக்கிறது. போர்க்கால காலங்களில் விஞ்ஞான தொழில்நுட்ப சாதனங்கள் இந்த உலகத்தை அழிக்க இன்றைய தினம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விஞ்ஞான தொழில்நுட்ப ஆதிக்க உலகமயமாக்குவதை நாம் தடுக்க வேண்டும் என்று இந்த 3வது அத்தியாயத்தில் எழுதுகிறார். அதோடு மனிதனை மையமாக கொண்ட ஆன்மீகங்கள் தான் இன்றைய தினம் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை அதிகமாக பாதப்படுத்தி இருக்கிறது என்றும் எழுதியிருக்கிறார். முக்கியமாக தொடக்க நூலில் நாம் வாசிப்பது போல இறைச்சாயல் மனிதன் என்கின்ற வார்த்தையை நாம் தன்னலத்திற்காக உபயோகித்து எல்லாம் நமக்காக படைத்திருக்கிறார், படைத்தான் படைப்பை நமக்காக என்னும் வேதவதங்களை வகுத்து மனிதன்தான் சிறப்பு உயிரினம், மற்ற உயிரினங்கள் எல்லாம் மனிதனுடைய மகிழ்ச்சிக்காக உல்லாசத்துக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன ஏனும் இறையியல்களும் தத்துவ இயல்களும் இந்த பூமியில் வந்து மனிதனுக்கு உசுப்பேத்தி அந்த மனிதனை மையமாக கொண்ட ஆன்மீகம் தான் இந்த பூமியை சிதைத்தது என்று மிக தைரியமாக திருத்தந்தை நமக்கு இதிலே சொல்லுகிறார். மனித இனத்துக்குள் நிலவும் சார்புத்தன்மை என்று அடுத்த பத்திகளிலே எழுதுகிறார். அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு கருத்தை வைத்திருக்கிறான். தான் பிடித்த முயலுக்கு 3 காது என்று சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை போல ஒவ்வொரு மனிதனும் தான் அவனுக்கேற்ற தத்துவ இயல், அவனுக்கேற்ற இறையலை உருவாக்கி கொண்டு இன்றைய தினம் ஏறக்குறைய 800 கோடி தத்துவ இயல்களும் அதோடு இறையல்களும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றன என்கின்ற கருத்தை இங்கு நமக்கு பதிவு செய்கிறார். அது பேர்தான் சார்பு தன்மை. அதுவும் சுற்றுச்சூழல் பேணுவதில் எந்த நலனையும் எந்த அக்கறையும் காட்டாமல் சுற்றுச்சூழலுக்கு எதிராக அமைந்ததை பற்றி இங்கு சுட்டி காட்டுகிறார். அதோடு தொடர்ந்து எல்லோருக்கும் வேலை தேவை, விஞ்ஞான தொழில்நுட்ப சாதனங்கள் வந்து எல்லாமே எந்திரங்கள் தான் தயாரித்துக் கொண்டிருக்கின்றன. கடந்த காலத்தில் மனிதன் கையினால் வேலை செய்தான். இந்திய நாடு கைவினை பொருட்களை எவ்வளவு அழகாக செய்திருக்கிறது. மகாத்மா காந்தியும் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். அதை போல திருத்தந்தை எல்லாருக்கும் வேலை கொடுக்க வேண்டும். வேலை தான் மனிதனை அழகுபடுத்துகிறது, அவனை வளரச் செய்கிறது, அவனை முதிர்ச்சி அடைய செய்கிறது, அவன் வாழ்விலே
கடவுளே வேலை கொடுத்திருக்கிறார், உழுது பராமரி என்று சொன்ன வேலை இன்றைய தினம் மெஷின்ஸ், விஞ்ஞான தொழில்நுட்ப சாதனங்கள் எடுத்துக்கொள்வது நியாயமில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்கின்ற கருத்தை இங்கு முன்வைக்கிறார். அந்த சுற்றுச்சூழல் சீர்கேட்டின் மனித வரலாற்று பின்னணிகள் கடைசியிலே அழகான பத்திகளை எழுதி தந்திருக்கிறார். நவீன உயிரியல் விஞ்ஞான தொழில்நுட்பம், முக்கியமான மரபணு மாற்றப்பட்ட தாவரங்களை பற்றியும் விலங்கினங்களை பற்றியும் இங்கு எழுதுகிறார். இங்கே விஞ்ஞான தொழில்நுட்ப மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள், விலங்கினங்கள் இவையெல்லாம் தீமை என்று அவர் சொல்லவில்லை. மாறாக அவற்றில் நன்மையானவற்றை நாம் எடுத்துக்கொண்டு அவற்றை பேண வேண்டும். முக்கியமாக இயற்கை எது செய்கிறதோ அதற்கு ஒத்தாற் போல நாம் விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் அமைய வேண்டும். மாறாக இயற்கை செய்கின்ற அந்த எளிமையான திட்டங்களுக்கு எதிராக நாம் போகும்போது நாம் படைப்பை நாம் அழிக்கிறோம் என்கின்ற கருத்தை முன்வைக்கிறார். அதோடு பல மக்கள் நமக்கு விஞ்ஞான தொழில்நுட்ப தாவரங்களையும் விலங்கினங்களையும் சாப்பிடுகின்ற பொழுது மிக பயங்கரமான உடல் நல பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை பல விஞ்ஞான தொடர்பு சாதனங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் திருத்தந்தை எழுதுவது இதுவரைக்கும் அது மாதிரி ஆகுது சொல்லி எந்த ஒரு ப்ரூஃபும் நியாயப்படுத்தப்படவில்லை என்று எழுதுகிறார். ஆகவே விஞ்ஞான தொழில்நுட்ப தாவரங்கள், விலங்கினங்கள் இவற்றின் மேல் நாம் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும். அவற்றை வன்முறையாக செய்கின்ற பொழுது அது மனித மாண்புக்கே எதிராக போகிறது என்கின்ற கருத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அந்த 3வது அத்தியாயத்தின் கடைசி பத்தியில 136வது பத்தியில் அறமில்லாத விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் அழிவுக்குத்தான் வழியை வகுக்கும் என்று அந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். நேயர்களே, இறைவா உமக்கே புகழ் என்ற சுற்றுமுடல் குறித்த தந்தை கசி ராயப்பா அவர்களின் கருத்துக்களை நாம் இதுவரை செவிசாய்த்தோம். இதன் இறுதி பாகத்தை வரும் வாரத்தில் நாம் காணலாம். நன்னெறியூட்டும் 4 பெரியவைகள், இறைவா உமக்கே புகழ் பகுதி 1 என்ற தலைப்பில் இன்றைய பல் சுவையினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. எண்ண முடியாத நன்மைகள் செய்து என்னையே உயர்த்தினார். நன்றியால் நெஞ்சம் பொங்குதே, உள்ளம் சொல்லுதே உன் புகழ். எண்ண முடியாத நன்மைகள் செய்து என்னையே உயர்த்தினார். நன்றியால் நெஞ்சம் பொங்குதே, உள்ளம் சொல்லுதே உன் புகழ். உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ். மன்னவா, ஆறுதல் தருபவா, ஆற்றலில் வல்லவா, அனைத்தும் நீ அல்லவா. அமைதியின் மன்னவா, ஆறுதல் தருபவா, ஆற்றலில் வல்லவா, அனைத்தும் நீ அல்லவா. உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ். உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ். உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ், உமக்கே புகழ். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.